இந்த இனிமையான மாலை போதிலே தமிழ் ஆனந்த யோகம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்மநேய உள்ளங்களே, நாம் ஒரு பொருளாகிய கடவுளையே தேடுவதாக இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்காமல் யாரும் நேரடியாக கடவுளை தொடர்பு கொள்வதற்கு மட்டுமே வாழ்கிறேன் என்று வாழ முடியாது. அப்படியெல்லாம் தேடிதான் போகணும். கடவுளை உணவை மறந்து மற்ற தேவைகளை துறந்து என்று எண்ணி இருந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நடைமுறையிலே நமக்கு தேவையான இன்றைய வாழ்க்கைக்கு அருமையான தீர்வுகளை பெறாத வரையில நாம் அமைதியாக இருந்து இறைநிலையை தேட முடியுமா என்று சொன்னால் முடியாது. இன்னும் சொல்ல போனால் அடிப்படை தேவைகளாகிய உணவு, உடை, உறையுள், உடல் கழிவு, உந்து வேகம் இவை இயல்பான ஏற்புடைய சாதனங்கள் தான். உணவும் இருப்பிட வசதியும் உடல் கழிவு உந்து வேகமும் அடிப்படை தேவைகள் என்று அருட்தந்தை மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்ப இன்னொரு வகையில சொல்லலாம் என்று சொன்னால் சுய தேவை பூர்த்தி என்று சொல்லலாம், அல்லது தற்சார்பு என்று சொன்னாலும் மிகையாகாது. எனவே பிறருக்காக வாழ முற்படுகிறேன் என்று ஞானியர்களும் யோகியர்களும் சிந்தனையாளர்களும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்றாலும் கூட நாமும் கூட இந்த இல்லறமாக இருக்கட்டும், இந்த பிடுங்கல்கள், கஷ்டங்கள், உலகியல் வாழ்க்கையெல்லாம் கடந்து அமைதியா போய் ஒரு ஆசிரமத்துல போய் இருந்துடணும் அப்படின்னு நினைச்சா அதுவும் ஒரு வகையில அங்க போய் சார்ந்து இருக்கிறதும் ஒரு சிரமமாகத்தான் ஆகிவிடுகிறது இல்லையா? அப்ப வீட்டிலே இருந்து தியானம் செய்யறதுனாலும் குரு மூலமாக தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்று சொன்னார்கள். அப்ப குண்டலினி யோக தீட்சை நம்முடைய குருபிரான் மூலமாக பெற்று வைந்தோம். குருபிரான் கொடுத்த தியானத்திலே அமர்கின்ற போதும் கூட முதல் கேள்வியாக எண்ணமாராய்தலுக்கு பதில் கிடைக்காமல், அதை முறையாக கையில் எடுக்காமல் மனம் நிலை பெறுவதில்லை என்பதை கடந்த தலைப்புகளிலே சிந்தித்தோம். அதே போலத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் காலையில் தொடங்கி இரவு வரையிலே பொருள் தேடிய ஓட்டத்திலேயே இருக்கின்றார்களே. அப்படிப்பட்ட பொருள் தேடிய முயற்சி தவறு என்று சொல்ல முடியாது. என்றாலும் கூட உணவு தேடலுக்காக மாத்திரமே வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட முடியுமா என்று கேட்டால் இல்லை. எனவேதான் வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் இந்த தேவைகளுக்காகவும் சூழல்களுக்காகவும், இன்னும் சொல்ல போனால் வேற்றுயிர் பாதுகாப்பும் தேவைப்படுகிறது. விலங்குகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றை ஒன்று கொன்று தின்று பசியாற்றிக் கொள்ளுகிறது. அது அதற்கு தர்மமாக இருக்கிறது. ஒரு சின்ன பூச்சியிலிருந்து தொடங்கி அப்புறம் பெரிய விலங்கு வரைக்கும்
அப்ப அதைத்தான் சர்வைவல் என்று சொல்லுகின்றார்கள். போராட்டம், வாழ்க்கை போராட்டம் என்று அறிவோம். அப்ப இத்தகைய வாழ்க்கை போராட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனை நாம் அழைத்து, நீங்கள் தியானம் செய்யுங்கள், மனம் அமைதி பெறும் என்று சொன்னால் முடியுமா என்று கேட்டால், எனக்கு இருக்கிற கவலைக்கு, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் எல்லாம் அமைதியா உட்கார முடியுமா என்ற கேள்விதான் எழும். அதற்கு தான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் சிறப்பானதொரு அகத்தாய்வினை அந்த தலைப்புகளிலே பிரச்சனைகள் என்று சொன்னால் பிரச்சனைகள் இருப்பது இயல்புதானே என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை உண்டான்னு கேட்டா இல்லை. அப்ப கவலை இல்லாத வாழ்க்கை உண்டான்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு தான் ஒத்துக்கணும். ஆனால் ப்ராப்ளம் இஸ் எவரிவேர் எல்ஸ். ஆனால் வள்ளுவம் மிக அழகாக சொல்லுகிறது, இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாறா கொள்ளாதாமே என்று சொல்லுகிறது. இந்த உடல் எடுத்ததனுடைய நோக்கமே இடையூறுதான் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று. அப்ப பிறவி எடுத்தல் என்பதே இங்கே போராட்டம் தான். வாழ்க்கை என்ற ஓட்டம் அது ஒரு போராட்டம். ஏற்கனவே சொன்ன விலங்குகள்ல சர்வைவல், ஏன் மனிதர்களிடத்திலேயும் சர்வைவல். முடிஞ்சா அடுத்தவரை வெற்றி பெற்று நாம் முன்னேற வேண்டிய தேவை எங்கே இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய தேவைகளும் அதற்கான ஓட்டங்களும் அதற்கான எதிர்பார்ப்புகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு வகையில பார்த்தால் ஆன்மீகம் என்ற கலையை ஒட்டி, துறையை ஒட்டி சிந்தித்தோமே என்று சொன்னால், எதிர்பார்ப்புகள் அதிகமானால் சிக்கல் என்பது உண்மைதான். அப்ப இந்த எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள்ன்றதுதான் சரியான வழி, நம்முடைய இந்து சமயம் காட்டுகின்ற வழி. அதற்கு ஆதாரம் வேண்டும் என்று சொன்னால் பகவத்கீதை தான் அதற்கு வழிகாட்டுகிறது. பயனை பற்றிய பற்றின்மை பயிற்சி என்று காந்தியடிகள் குறிப்பிடுகிறார் அனாசக்தி யோகத்திற்கு உரை எழுதுகிற போது. நம்ம எல்லாத்துலயும் என்ன கிடைக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு தானே ஓடிட்டு இருக்கோம். அப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டே போச்சுன்னா என்ன ஆகும்? எதிர்பார்ப்புகள் அதிகமானால் கவலைகள் அதிகமாகிறது. உண்மைதானே? ஆனால் ஒருவர் நினைக்கிறான், என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களே வரக்கூடாது என்று ஒருவர் நினைக்கிறார். அது சாத்தியமா? ஏற்கனவே வள்ளுவம் சொல்லிவிட்டது, இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று. என்னைக்கு பிறவி எடுத்தியா அன்னைக்கே துன்பந்தாயா. ஆமா, இப்ப இந்த உடலுக்குள்ள எல்லை கட்டிய அளவிலே தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான போராட்டம். இந்த பக்கம் தேவைகளுக்கும் இந்த பக்கம் அளிப்புகளுக்கும் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த பக்கம் என்ன டிமாண்ட்ஸ் இருக்கு, இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள இடைவெளி தான் கவலையாக மாறுகிறது என்பதிலே ஐயமில்லை. புரியுற மாதிரி சொல்லலாம்னா, 1.5 லட்சம் வருமானம் ஒரு மாதத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த 1.5 லட்சத்துக்குள்ள நம்மை நடத்தி கொள்ளும் கலையை தெரிந்து கொண்டால் வெற்றி. ஒரு மாதத்துக்கு ஒரு நபருக்கு ஒரு 80,000 தான் வருமானம் வருதுன்னா, அவர் 70,000த்துக்குள்ள தன்னுடைய செலவுகளை அமைத்துக் கொள்ள அறிந்திருந்தால் அவருக்கு வாழ்க்கையில் வெற்றி. ஆனா
நான் 1 lakhக்கு தேவைகளை வச்சிருக்கேன், டிமாண்ட்ஸ் இருக்கு, அதை செயல்படுத்துறேன்னு முற்பட்டா அது துன்பமாகத்தானே வரும். அப்ப அந்த இடைவெளி, தேவை அளிப்பு, இவை இரண்டின் இடைவெளி அதிகமாக அதிகமாக கவலைகள் அதிகமாகிறது. ஆம், அந்த வகையிலே தான் அன்பு உள்ளங்களே, நம்முடைய மனம் கொள்ளுகின்ற அணுகுமுறை தான் முக்கியமானதாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு ஆசிரியர் கரும்பலகையில ஒரு கோடு போட்டார், அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோடு போட்டார். இப்ப இது சின்ன கோடு, இது பெரிய கோடு. இந்த பெரிய கோட்டை அழைக்க கூடாது, ஆனா சின்னதாக்கணும்னு சொல்றார். ஒரு மாணவன் எழுந்தா சாப்பீஸ் எடுத்து அந்த பெரிய கோட்டுக்கு பக்கத்துல இன்னொரு மிகப்பெரிய கோட்டை இழுத்து விட்டான். கம்பேர் வித் அதோட பார்க்கும்போது இது சின்னது தானே. அதுபோலத்தான் இதை இருகோடுகள் தத்துவம் என்று சொல்வார்கள். நமக்கு அடுத்த பெரிய பிரச்சனை வராத வரைக்கும் இருக்கிறதுல பெரிய பிரச்சனையை பற்றி கவலைப்படுறது மனதனுடைய இயல்பான பண்புதானே, அதுல மாற்று கிடையாது. இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்தது இன்னொரு பிரச்சனையை எடுத்துக்கிறது மனதனுடைய இயல்பாகிவிட்டது. இப்படித்தான் மனிதர்கள் வாழ்க்கையிலே உருண்டோடிடும் பணம் காசெனும் வடிவமான பொருளே என்று சொல்லி பாடுகின்ற மாதிரி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்குத்தான் ஒரு சின்ன உபாயத்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுக்கின்றார்கள். அது இடுக்கண், துன்பம், கஷ்டம் என்று தானே சொல்றோம். வள்ளுவமும் கூட இடுக்கண் அழியாமைன்னு ஒரு தனி அதிகாரமே கொடுத்திருக்காங்க, சிறப்பு. இன்னைக்கு நம்ம தலைப்புக்கு பொருத்தமாக அப்படி பேசியதிலே சொல்லுகிறார், அந்த துன்பத்திற்கே துன்பம் பயப்பவர்களாக நாம் அமைந்து விட்டால் வெற்றி என்று சொல்லுகிறார். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று சொல்லுகிறார். இடும்பைனா துன்பம், இடும்பைக்கு இடும்பை படுப்பர். துன்பம் வந்ததுன்னா அந்த துன்பத்துக்கே திருப்பி துன்பம் பண்ணிடுறதுன்னு சொல்றாங்க. ஆம், நம்மை கூட ஒரு சிலர் மிகவும் டென்ஷன் ஆக்கணும், நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு நம்ம மீது மோதும் போது இந்த கவலை இல்லாத வாழ்க்கை என்ற தலைப்பிலான உரையை நடைமுறையில எடுத்தாள்வோமே என்று சொன்னால் வெற்றி நம்முடையதாக இருக்கும். அவர் நம்மை எவ்வளவு தூரம் இன்டியூஸ் பண்ணி பார்த்து துன்பப்படுத்தணும்னு நினைச்சாலும் இப்ப அந்த துன்பம் நம்மை தாக்க முடியாமல் திரும்பிவிடும். அதைத்தான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று வள்ளுவம் சொல்லுகிறார். ஆண்புள்ளங்களே, பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எப்படியெல்லாம் வருகிறது. ஆம், பொருளாதாரத்துல, தாம்பத்தியத்துல, வேலை பளுவினாலே இல்லையா, இன்னும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கான். வேலை பளுவினாலே, இன்னொரு வகையில என்னையா வாழ்க்கை பொருள் தேடிய வாழ்க்கையாவே போச்சு, ஆனா அன்பா முகம் பார்த்து சிரிச்சு பேசக்கூட ஆள் இல்லாத ஒரு விரக்தியான நிலை. அப்ப அந்த அன்பு தேடுதல் என்ற காரணம். இப்ப இது போன்ற காரணங்களால் தான் வாழ்க்கை துன்பமாக, இடும்பையாக, கஷ்டமாக, போராட்டமாக தெரியறதுக்கு காரணமே அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அன்பர்களே, யாருக்கு வாழ்க்கையில கஷ்டம் இல்லை, போராட்டம் இல்லை? எல்லாருக்கும் உண்டு. அத ஒரு சின்ன பழமொழியில சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லையா. வீட்டுக்கு வீடு வாசப்படினா எல்லா வீட்டுக்கும் வாசல் கதவு உண்டு, ஆனா அந்தந்த வீட்டினுடைய ஸ்ட்ரக்சர்,
பொருளாதார நிலைமையை பொறுத்து அந்த வீட்டுக்கு உரிய வாசப்படியும் ஒன்று குடிசை வீடாக இருந்தாலும் மூங்கிலும் தகர கதவுமா இருக்கும், இன்னும் சாதாரண மரக்கதவா இருக்கும். பெரிய வசதியான ஆடம்பர இல்லமாக இருந்தால் தேக்கிலேயே போட்டுறாங்க. அது பிரம்மாண்டமான கதவுகளாக இருந்தாலும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிறது காமன் தாங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதே போல விரலுக்கு தகுந்த வீக்கம் என்று சொல்லுவார்கள். சுண்டு விரல் வீங்கினா என்ன வீங்குமோ அந்த அளவுக்கு தான் வீங்கும். கட்டை விரல் வீங்கினா இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா கட்டை விரல் வீங்குகின்ற அளவுக்கு சுண்டு விரல் வீங்கினா என்ன ஆகும்? வெடித்து விடும். அதுபோலத்தான் இங்கே வாழ்க்கையும் அது சார்ந்த போராட்டமும் என்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்ற பேருண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்ப சிக்கல்களும் இயல்பே என்று எடுத்துக்கொண்டால் நாம் வெற்றி பெறுவோம். அதைதான் ஒரு பாட்டுல அழகா சொன்னாங்க. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன அப்படிமா. ஏன்னு சொன்னா ஒரு தண்ணியில முழுகிட்டானா, தண்ணிக்குள்ள முழுகிட்டோம்டா, நமக்கு நீச்சல் தெரியாது, அதுலயும் பாரு வெள்ளம் தலைக்கு மேல போகுதுரா அப்படின்ற. இவன் கேட்கறான் தலைக்கு மேல போகுதுன்னா எவ்வளவுடா போகுதுன்னு கேட்கறான். அது இந்த நிலைமைக்கு மேல போயிடுச்சுன்னாலே அது அப்புறம் ஜான் போனா என்ன முழம் போனா என்னங்கிற உண்மையே அன்றைக்கு புரியவில்லை என்பதுதான் வேடிக்கையான விஷயம். பாருங்க, ஆகையினாலேதான் அன்பு உள்ளங்களே, யாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு நினைச்சோம்னா அதுதான் பெரிய பிரச்சனையே. எனக்கு வாழ்க்கையில கஷ்டமே இருக்கக்கூடாது, பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு நாம நினைச்சோம்னா அந்த ஆட்டிடியூடு தான் துன்பத்துக்கு காரணமாகிறது. கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி வர்றது வரட்டும், நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நான் ஃபேஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னு வைங்க, அங்கேதான் மனிதன் வெற்றி பெறுகிறார். இது ஒரு அழகான விளையாட்டு, வாழ்க்கை விளையாட்டு என்று சொல்லக்கூடியது. இந்த வாழ்க்கை விளையாட்டுல எல்லோரையும் அழைத்து நான் கேட்கிறேன், நீங்கள்லாம் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், எல்லா விதமான போராட்டங்களுக்கும், எல்லா விதமான சிக்கல்களுக்கும் என்னெல்லாம் எனக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி இப்ப கடவுள்கிட்ட எழுத்து மூலமா கூட வேண்டுகோள் கொடுக்கறது உண்டுதானே. ஏன்னா நானும் பழனி திருக்கோயில்ல வேலை பார்த்த வகையில உண்டியல் என்போது பார்த்தா சிலர் தங்களுடைய ரிக்வஸ்ட் எழுதியே போட்டிருப்பாங்க. நாங்கள் அங்கே உட்காந்து ஆண்டவன் சார்பில் படித்து பார்த்துட்டு சரி இவருக்கு நிறைவேறட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அப்பால போட்டுருவோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ தபால் பெட்டியில் தபால் போடுற மாதிரி கடவுளுக்கு என்னுடைய பிரச்சனையெல்லாம் எழுதி கேட்கலான்னு நினைச்சா ஒவ்வொருத்தருக்கு 10-15 இருக்கலாம், இன்னும் சிலருக்கு 25-55 இருக்கலாம், இன்னும் சிலருக்கு 80க்கு மேல பிரச்சனைகள் கூட இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்காக கவலைப்படுவது என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது கவலைங்கிற வார்த்தையே நீங்க கொஞ்சம் அப்படியே கமலைங்கிற வார்த்தையோட இணைத்து பார்க்கணும். கிராமப்புறங்கள்ல ஏற்றம் அமைத்திருப்பார்கள். அந்த ஏற்றத்தின் துணை கொண்டு அந்த கம்பத்துல குறுக்க மறுக்கம் நடந்து அந்த நீர், கிணற்று நீரை இறைத்து இறைத்து வெளியேற்றுவார்கள். அது வாய்க்கால் வழியோடி வயலுக்கு சென்று பயன்பெறும். இப்ப எவ்வளவு தூரம் அது இயங்குகிறதோ அந்த அளவுக்கு அந்த கிணற்றில் இருக்கிற நீரை, அந்த கமலை அந்த மாடு இழுத்துக்கிட்டே வரும், அது மேல தண்ணி ப்ளோ ஆயிடும், மீண்டும் உள்ள போகும், மாடு ரிவர்ஸ்ல வரும். அதை கமலை என்றும் சொல்லுவார்கள். இதாங்க கவலைங்கிறது ஒரு கற்பனை வலைதான், வேற ஒன்றும் இல்லை. நாம் தான் என்ன பண்ணிடுறோம், அதுக்கு ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு கஷ்டப்படுறோம்.
அன்புள்ளங்களே, ஏற்கனவே ஆசை சீரமைத்தல்ல, தேவைதானா, வாய்ப்பு வசதி உண்டா, பின்விளைவு என்ன, நமது தகுதி என்ன என்றெல்லாம் கணக்கு பார்க்கணும்னு மகரிஷி சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல அந்த ஒழுங்குபடுத்துதல் அங்கேயே முடிஞ்சு போகுது. இப்ப பிரச்சனைய பத்தி பேசலாம்னா, சில நேரங்கள்ல சமுதாய வினையோ அல்லது இயற்கை விதியோ நம்மை இடர் செய்யத்தானே செய்யும். அதுல மாற்று இல்லை. இயற்கை விதி, சமுதாய வினை, இந்த ரெண்டும் நம்ம அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கு. அதனாலதான் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் அந்த பக்தர் எப்படி உண்டியல்ல தன்னுடைய கோரிக்கையெல்லாம் எழுதி போடுறாருன்னு சொன்னனும், அடிக்கடி இது மாதிரி பார்த்துருக்கேன். நான் இந்த பெண்ணை திருமணம் பண்ண விரும்புகிறேன், முருகப்பெருமானே நீ தான் சேர்த்து வைக்கணும்னு கூட கடிதம் வந்திருக்கும். உண்டியல்ல நாங்கள் பார்த்துட்டு சிரிச்சுட்டு பாலை போடுறோம். அது மாதிரி நீங்க உங்களுடைய பிரச்சனையை பூரா பேப்பர்ல எழுதிக்கோங்க, எவ்வளவு இருக்குன்னு. எவ்வளவு இருந்தாலும் அந்த சிக்கல்கள்ன்றது இல்லாம இருக்கணும்னு நினைக்கிற மென்டாலிட்டியை மட்டும் விட்டுட்டு அதை எவ்வாறு எதிர்கொள்ளுவது என்பதை மகரிஷி அவர்கள் சொன்னது போல சிந்தித்தோமே என்று சொன்ன வாழ்க்கையில அன்புள்ளங்களே, நாம பல கோணங்கள்ல என்ன பண்றோம்னா பிரச்சனைகளை அது ஒண்ணுமில்லாத ஒரு நம்ம கவலையே பட வேண்டாத ஒரு அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சின்ன சின்ன பிரச்சனைகளோட சமயத்துல நாமளே பூஸ்ட் பண்ணியிருப்போம். நாமளே அதை என்ன பண்ணிடுறோம், ஊதி ஊதி பூதாகாரமாக ஆக்கி விடுகிறோம். அப்ப என்னன்னா அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சிக்கல்கள்னு விரிச்சு புரிஞ்சுக்கணும். இப்ப ஒண்ணுமில்லாத பிரச்சனை, இப்ப அந்த வீட்டு பிள்ளைக இந்த வீட்டு பிள்ளைக இந்த வீட்டு பிள்ளைக எல்லாம் ஒன்னா விளையாடுது, தெருவில் கிரிக்கெட் விளையாடுறாங்க இல்லை ஏதோ. அப்ப அதுல பிள்ளைகளுக்கு இடையில வம்பு வருது. அத நாம பெரியவங்க கையில எடுத்துக்கிட்டு டீல் பண்ண போனோம், என்ன தோல்விதான் மிச்சமா. ஏன்னா நாம உடனே அந்த பெரியவங்க பெற்றவங்க கிட்ட சண்டைக்கு போக அது ஊர் சண்டையா பெருத்து போகும். ஆனா அங்க பார்த்தா அந்த குழந்தைங்க மறுநாள் அந்த பழைய சண்டையை மறந்துட்டு ஒன்னா விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்கலாம். எனவே இது போல வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்படுறதுங்கிறத முதல்ல இக்னோர் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன கிடக்கு, ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சிக்கல்களை புரிஞ்சு கையாள சொல்லி மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல பெருவாரியாக பொருளாதார சிக்கல் தானே சிந்திக்கிறோம். அப்ப அந்த பொருளாதார சிக்கல்கள்ல ஒரு கடனை வாங்கி சரி பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. கடனை வாங்கினா அதுக்கு வட்டி உண்டா இல்லையா? அப்ப அதனாலதான் வட்டிக்கு வாங்கி அட்டிகை செய்தாலும் அட்டிகை வித்து வட்டி கட்டினாலான்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஒரு பழமொழி, ரொம்ப அழகான பழமொழி. வட்டிக்கு வாங்கி ஒருத்தர் என்ன பண்ணாலாம், அட்டிகை செய்து ஆபரணம் ஜாலியா நிறைவாக அணிந்து கொண்டார். ஆனா வட்டி கட்ட முடியல. இப்ப கடைசியில் அந்த அட்டிகைன்ற ஆபரணத்தை விற்று வட்டியை தான் கட்ட முடிஞ்சது, அசல் அப்படியே நின்று போச்சுன்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த கடன் வாங்கி கல்யாணம்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப இந்த கடன் என்ற ஒன்று எவ்வளவு பின்விளைவுகளை கொடுக்கும் என்று புரிந்திருந்த போதிலும் கூட இங்கே சிக்கனம், சீர்திருத்தம், சிந்தனை என்ற சிறப்பான சொல்களை மகரிஷி அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்காக நமக்கு கொடுத்திருக்கின்ற போது நாம் கவலைப்படுவதில் என்ன இருக்கிறது? ஒரு குடும்ப அமைதி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அதற்கு தம்பதியரிடத்துல நல்ல ஒரு இணக்கம், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா வெற்றி பெற்ற குடும்பமாக இருக்கும் என்பதிலே மாற்று இல்லை, இல்லையா? அதே போலத்தான் ரெண்டு பேரும் சம்பாதிக்க போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப வீட்டை யார் பார்க்கறதுங்கிறது பிரச்சனை வராம மேனேஜ் பண்ண தெரிஞ்சாதான் ரெண்டு பேரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். இங்க வந்தா நான் ஆண்மகன் வேலைக்கு போயிட்டேன் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லாமா? அவங்களும் தான் வேலைக்கு போகணும், அப்பத்தான் சம்பாதியம் நிறைய வந்தாதான் குடும்பத்தை நடத்த முடியும் நினைக்கிற காலகட்டங்கள் ஆகிவிட்டது.
அப்ப இங்க அகம்புறம் என்று பிரித்து பார்க்க முடியாமல் ரெண்டையுமே 2 பேருமே ஹேண்டில் பண்ணாதான் வெற்றி அமையுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. கடைசியில குழந்தைங்க தான் 2 பேரும் வேலைக்கு போறவங்களா இருந்துட்டா அன்பு தேடுகின்ற வேதனையில மாட்டுக்கிறாங்க. அன்பு செய்ய ஆள் இல்ல. ஆயா பண்ற அன்பு சரியா வருமா? அது போதுமானதாக இருக்காது. ஆகையினாலதான் அன்புள்ளங்களே, இப்படி முதல்ல அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சிக்கல்கள்னு சிலது டீல் பண்ணது போலவே 2வது வகை ஒண்ணு பிரிக்கலாம். மொத்தம் 4ஆ தான் பிரிக்க போறோம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக தீர்க்க வேண்டிய சிக்கல்கள். இந்த உடனடியாக தீர்க்க வேண்டிய சிக்கல்கள்னா எது புரியுதா? ஒரு ஆளுக்கு வயிற்று வலி வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போறேன். டாக்டர் மருத்துவர் பார்த்துட்டு அப்பெண்டிசிஸ் பிரச்சனை, அதனால தான் வலி ஆயிடுச்சு, இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த நம்ம உடம்புக்குள்ள குடல்வால்னு ஒரு உறுப்பு இருக்கு. அது ஏன் இருக்குன்னே தெரியாது. தேவையில்லாத ஒரு உறுப்பு தான், பிறக்கும் போதே வந்துடுது. ஆனா அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்க, செப்டிக் ஆயிடுச்சு, அதை வெட்டி எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்றாரு. இப்ப இந்த கேட்கிற ஆள் என்ன நினைக்கிறாரு, எனக்கு பணம் பத்தாதுங்க அவ்வளவு பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு, கொஞ்சம் நான் அப்புறமா பண்ணிக்கிறனே, கொஞ்சம் கையில காசு இல்லையே, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பண்ணிக்குவான்னு கேட்டா சரியா வருமானா? உயிருக்கே ஆபத்தாக முடியும். அப்ப இது என்னன்னு கேட்டா உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய சிக்கலாகும். அதே போலத்தான் முன் சொன்னது போல வட்டிக்கு வாங்கி அட்டிகை செய்து, இந்த வட்டிக்கு வாங்குற விஷயமும் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்கள்ல தான் சேரும். சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்திருப்பார்கள். அத தலைமகன் மறைவுக்கு பின்னே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. பொருளாதாரத்துல சொத்துக்களை பிரித்துக் கொள்றது. எங்க குடும்ப கௌரவம் என்ன ஆகிறதுன்னு சொல்லி சொத்தெல்லாம் பிரிச்சு தனியா போனா மரியாதையா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அதை ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, அப்படியே டிராக் ஆன் பண்ணா என்ன ஆகும்? தேவைன்னா இருக்கிறத யாராருக்கு என்ன உண்டோ அதை பிரிச்சுட்டு தம்பி உன் சமத்தை அப்படியே வாழ்ந்து கோப்பான்னு அவங்க பொறுப்புல வாழ்க்கையை விட்டுறதுதான் சிறப்பா இருக்குமே தவிர, அந்த கூட்டு குடும்பம் இருந்தே ஆகணும்னு அதை ஒரு கௌரவ பிரச்சனையா எடுத்துக்கிட்டு டிராக் ஆன் பண்ணும்போது கஷ்டங்கள் தானே மிச்சமாக இருக்கும். ஆம், அந்த வகையிலே தான் அப்ப சொத்தை பிரிச்சுட்டா அவங்க பொறுப்புக்கு நிம்மதியா வாழ்ந்துக்குவாங்கன்னு தோணுச்சுன்னா அதை ஓகே பண்றது தான் சிறப்பு. இது மாதிரி சில பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியதை போய் நாம அப்புறம் பார்ப்போம்னு தள்ளி போட்டா சரியா வருமான்னு கேட்டா வரவே வராது. அதனால்தான் அந்த உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்கள்ல எப்படி அப்பெண்டிஸ் வந்தா உடனே ஆப்ரேஷன் பண்ணித்தான் அவனுக்கு கையில காசு இல்லைன்னு யோசிக்க முடியாதோ, வட்டிக்கு வாங்கி கடைசியில வட்டி ஏறிக்கிட்டே போய் சொத்தை வித்து வட்டி கட்டுற நிலைமை வரக்கூடாது. இது போன்ற காரணங்களிலே 2வது ஃபேக்டரும் நமக்கு சரின்னு புரிஞ்சு விடுகிறது. இந்த புரிதலுக்கு பின்னே 3வதாக ஒன்று, ஒரு சில பிரச்சனைகள் நம்ம நிறைய எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? முதல்லயே பார்த்தோம், ஒருத்தருக்கு 80 பிரச்சனை, ஒருத்தருக்கு 20 பிரச்சனை, வாட் எவர் மேபி. இந்த ஆங்கிள் தான் அதுக்கு டிஸ்போசல் கொடுக்குறோம். ஏன்னா அப்படின்னா இது அலட்சியப்படுத்த விட வேண்டிய ஒன்றும் இல்லாத பிரச்சனையை நாம தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? அப்ப அதை அலட்சியம் பண்ணிடுவோம். உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றை உடனடியாக நடவடிக்கை எடுத்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. அந்த இடத்துல நாம என்ன பண்ணக்கூடாது, அதை மாத்தி கணக்கு தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. 3வதாக சில விஷயங்கள்ல ஒரு அதுக்கு சொல்யூஷன் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். அதுக்குன்னு ஒரே காலம் கழிச்சு தான் அதுக்கு பதில் கிடைக்கும். மெச்சூரிட்டி ஆகணும். இல்லைன்னா ரிசல்ட் எப்போ வருமோ அப்பத்தான் வரும்.
இது மாதிரி சில விஷயங்கள். இப்ப கருவுற்றாச்சு 10 மாசம் கழிஞ்சுதான் ஆனா பெண்ணான்னு தெரியும். இப்பவே தெரிஞ்சுக்கணும் முற்பட்டா அது தவறாக விளையும் இல்லையா? அது மாதிரி சில சில பிரச்சனைகள் பரீட்சை எழுதியாச்சு. இதன் மேல் எழுதி முடிக்கிற வரைக்கும் நான் கவலைப்பட்டு பரீட்சைக்காக தயார் பண்ணி தேர்வு எழுதியிருக்கலாம். அது என் பொறுப்புல இருந்தது. ஆனா எழுதி முடிச்சு வெளியே வந்தாச்சு. ஒருத்தர் விழுந்து விழுந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன ஆகணும் தெரியல, மார்க் வருமோ வராதோ தெரியல. கவலைப்பட்டா பிரச்சனை உண்டா? சரியாக போறது. எழுதிட்டு வந்தது என்ன மார்க் வருமோ அதுதான் வரும். அப்ப சில சில பிரச்சனைகள் உரிய காலம் எதிர்நோக்கி ரிசல்ட் வரட்டும், பிரசவம் ஆகட்டும் இல்லையா, மெச்சூரிட்டி வரட்டும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அங்க வெயிட்டிங்ல வச்சு அந்த உரிய காலம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய பிரச்சனைகளாக இருந்தால் அமைதியா லெட் இட் பி, அந்த டேட் வரட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு மனசுல இருந்து தூக்கி அந்த பிரச்சனையை தனியா வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஓட பழகிட்டோம்னா வெற்றி தானே. இது 3வது வகையில பிரிக்கிறது. இப்ப இந்த 3 வகையில பிரிக்க முடியாத நீங்க வச்சிருந்த 20 அல்லது 80 கவலைகள்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 3 வகையில பிரிக்க முடியும், பிரிச்சாச்சு. இப்ப இந்த 3 வகை இல்லாம 4வது ஒரே ஒரு வகை, 4 வகையில தான் பிரிக்க சொல்றாங்க மகரிஷி. என்னன்னா, அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சிக்கல்கள், உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்கள், உரிய காலம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய சிக்கல்கள், 4வதாக அனுபவித்தே தீர வேண்டிய சிக்கல். இது என்ன சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆனவங்களுக்கு இதெல்லாம் புரியும் நல்லா. சரியா? அதாவது ஒருத்தருக்கு வாழ்க்கை துணை அமையறதுங்கிறது அமையற வரைக்கும் உள்ள முயற்சி, தேடல், வெற்றி பெறுவது நம்முடைய கையில தான் இருக்கு. ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், கிடைக்கல, பார்க்குறோம், தேடிக்கிட்டு இருக்கோம், பார்க்குறோம், பல இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி பொண்ணுக்கும் பையன் பார்க்குறாங்க. அதுவும் முயற்சி இருக்கு, பார்க்குறோம், முயற்சி பண்றோம், செயல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம கையில தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஆனால் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று சொல்லி மன வாழ்க்கையாக அமைந்து விட்டால், இப்ப இதுதான் நம்ம கலாச்சாரத்துல ஒருவனுக்கு ஒருத்தின்னு ஃபைனலைஸ் பண்ணாங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு பழமொழியில கூட சொன்னாங்க இல்லையா? அப்ப அன்பு உள்ளங்களே, இந்த ஒரு நிலையில வாழ்க்கை துணை அமைகிறது இல்லையா? அந்த ஆடவனாக இருந்தால் மனைவி அமைகிறதோ, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு பாட கேட்டு இருக்கிறோம். அதே போல அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை துணைவர் அமைஞ்சது. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இது எனக்கு அமைந்தது, அதாவது லபிச்சதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளவுதாங்க அமைவு, இப்படித்தான் எனக்கு கணவன் ஆயிப்போச்சு. இப்ப 2 பேருமே என்ன பண்றாங்க, இவங்க தான் என்னுடைய வாழ்க்கை துணைன்னு அவங்க மைண்ட் செட்டுக்கு வந்துட வேண்டியிருக்கு, ஏற்பு தன்மைக்கு வந்துட வேண்டியிருக்கு. அவங்கள புரிந்து கொள்ளுது, ஃபுல் அண்ட் ஃபுல் முழு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அவர் எப்படின்னு இவங்க ஸ்டடி பண்ணி இருக்கணும். அதுல பண்ணி வச்சா ஒம்புதான். அதே மாதிரி இவர் எப்படின்னு அவங்க ஸ்டடி பண்ணிக்கணும். இப்படி 2 பேரும் ஒரு முழு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு, அப்புறம் யாராவது உங்களை கொஞ்சம் சீண்டி பார்க்கணும்னு கேள்வி கேட்டா கூட, அதெல்லாம் எங்க வீட்டுக்காரமா இப்படிதாங்க, அது தெரிஞ்ச விஷயம்தான், விடுங்க, இப்ப பாருங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குறைபாட்டையோ, ஒரு தேவையோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு இடர்பாட்டையோ, எல்லாமே சரியாதான் இருந்துருமா, கொஞ்சம் முன்ன பின்னத்தான் இருக்கும், நான் ஏத்துக்கிறேன்ற இடம். அதைத்தான் முதல்ல கூட ஒரு கவியை பாட்டுல சொன்ன, தலைக்கு மேலே வெள்ளம் போன. அப்ப இதுதான் சொல்ற போது அதைத்தான் பகவான் ரமணரை போன்ற பெரியவங்க அவரவர் பிராரத்த பிரகாரம் ஆங்காங்கு இருந்து ஆடுவிப்பவன் என்று சொல்லுகிறார். அப்ப என் முயற்சிக்கணும், நடவாதது நடவாது, நடப்பது நடந்தே தீரும், ஆகையினால் சும்மா இரு என்று சொன்னார் பகவான் ரமண மகர்ஷி.
நாம் அறிந்திருக்கோம். இது பிராரத கர்மாவை பற்றி ஒரு டெஃபினிஷனை எவ்வளவு வேணாலும் நாம பேசிட்டே போலாம். அது ஒரு சின்ன புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லலாம்னு சொன்னா, நம்முடைய மனம், அறிவு, அதனுடைய வெற்றி, ஆளுமை பேரு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் நாம் என்ன பண்ணிடுவோம், கூப்பிட்டு சால்வ் பண்ணி சரி பண்ணிட்டு, இவ்வளவுதான்ப்பா போ, இதுக்கு மேல பாத்துக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்துடும். அப்ப அந்த இதுக்கு மேல பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றோம் பாருங்க, அதுதான் இப்ப இந்த 4வது வகையில அனுபவித்தே தீர வேண்டிய சிக்கல்கள்னு சொன்னது. வேற ஒண்ணும் இல்லை. இதைத்தான் உதாரணமாக கணவனுக்கு மனைவி அமைதும், மனைவிக்கு கணவன் அமைதும் என்று சொன்னேன். புரிகிறதா? குழந்தை பிறந்துருது, ஊனமுற்ற குழந்தையா வந்துருச்சு. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிறது, முயற்சி பண்ணா அதை சரி பண்ணிடலாம். ஆனா சரி பண்ண முடியாத அளவுக்கு கருவிலே குறைபாட்டோட வந்தாச்சு. என்ன பண்ண முடியும்? சரி, பார்க்கலாம். அப்ப என்ன நாட்டுல நாம பாக்குறோம், ஊனமுற்றவர்கள்னு ஒரு சாரார் இருக்காங்க, அது உங்களுக்கு கவர்மெண்ட்டும் சலுகை கொடுக்கும். அப்ப அதையும் ஓகே பண்ணிட்டு போறதுதாங்க அந்த 4வது விதமாகிய அனுபவித்தே தீர வேண்டிய சிக்கல்கள் என்பது. அதனால இதுக்கு மேல 4க்கு மேல எனக்கு கவலை இருக்குன்னு யாரும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது தேவையில்லாத வார்த்தை. ஏன்னா கவலை, கஷ்டம், பிரச்சனை இருக்கும் தாயா போயான்னு முதல்லயே முடிவு கட்டிட்டோம். அதனால்தான் வள்ளுவம் ரொம்ப சிறப்பாக பேசுகிறார் பாருங்க. இடுக்கண் வருங்கால் நகுக அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? துன்பம் வந்தா சிரிக்க சொல்றாரு. ஒருத்தன் ஷாவு வீட்டுல போய் சிரிச்சுக்கிட்டு இருந்தானா விடுவாங்களா? பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனா மிக அழகாக சொல்லுகிறார், இடுக்கண் வருங்கால் நகுக. ஏன்னு பின்னாடி சொல்றாரு பாருங்க. அதனை அடுத்து வருவது அகுதப்பதில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு துன்பம் வரும்போது துன்பமே இருந்து கொண்டு இருக்காது. என்ன ஆகும் வாழ்க்கையில? அதை ஒட்டி ஒரு இன்பமும் ஒரு மகிழ்ச்சியும் வரும். அப்ப அந்த மகிழ்ச்சியே தொடர்ந்து வாழ்க்கையில இருக்குமான்னு கேட்டா இல்ல. அடுத்து ஒரு துன்பமும் வரும். அப்ப இருவேறு உலகத்து இயல்பு, இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது உலக இயற்கை என்று புரிந்து கொண்டவனுக்கு அட தெரிஞ்ச கதை தான்ப்பா, இன்னைக்கு ஆகான்னு சிரிச்சு மகிழ்ந்து கொண்டிருப்பதல்ல, நாளைக்கு துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வெக்கப்பட்டு, கஷ்டப்பட்டு, பாவப்பட்டு, வேதனைப்பட்டு அழுது கொண்டிருப்பதும் இல்லை. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதை இடும்பை, துன்பம் என்பது இயல்பு என்று புரிந்து கொண்டவன், எப்படி ஒரு குழவி பூச்சி இருக்குமா, அது போய் அந்த புழுவை கொட்டி பார்க்குமா. ரொம்ப துள்ளுச்சுன்னா அதையும் விட்டுருமா. கொஞ்சம் கொட்டி பார்த்து அது கொஞ்சம் துள்ளுதுன்னா அதை செலக்ட் பண்ணிக்குமா. கொட்டினா அசையாம கிடக்கிற புழுவையும் விட்டுருமா. அது மாதிரிதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயல்பு என்று புரிந்து கொண்ட ஒருவனுக்கு அந்த ஆத்ம ஞானம் பிறக்கிறது. அதைத்தான் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து வருவது அகுதப்பதில் என்று இடுக்கண் அழியாமலே வள்ளுவன் சொன்னது போல. ஏன்னா யாரொருவன் வெள்ளத்தனே இடும்பையும் மன வலிமை உள்ளவருக்கு உள்ளத்தின் உள்ள கெடும் என்று வள்ளுவரே பேசிவிட்டாரா இல்லையா? பாருங்க, ஒருத்தர் சொல்லுவோம், எனக்கு வந்த கஷ்டம் யாருக்குமே வர வேண்டாங்க, எனக்கு அவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கு, நான் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன், எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வர வேண்டாம். இந்த வசனத்தை நிறைய பேர் பேசுவாங்க, நான் கேட்டிருக்கேன். அப்படின்னா என்னன்னு, நம்ம பிரச்சனை தான் பெருசுன்னு நினைக்கிற அந்த மென்டாலிட்டி தான் அங்க பெருசா இருக்கே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்ப வெள்ளத்தனைய இடும்பையும் மாந்தர்தம் உள்ளத்தின் உள்ள கெடும், அதுதான் உள்ளல் என்று சொல்லக்கூடியது. அதை ஃபைனல் பண்ற இடத்துலதான் நம்ம வெற்றியை, மகரிஷி அவர்கள் வெற்றியை வழிகாட்டி இருக்கிறார்கள். 4 வகையில பிரிச்சு முடிச்சு சாப்டர் முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கலாம் வைப்பான்னு. இப்போ வாழ்க்கையில எனக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் நம்ம தவறான அணுகுமுறை.
வாழ்க்கைன்னா கஷ்டங்கள் இருக்குன்னா எனக்கு வரட்டும் பார்த்துக்கிறேன்னு இந்த 4 சோர்ஸில் டிஸ்போசல் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. அப்போ மனசில் இங்கே ஒன்றும் அகம் அசைவற்று இருக்கிறது சுலபமாயிடும். அகம் அசைவற்று இருக்கிறது சுலபமாயிடும். ஏன்னா நாம் ஒரு கர்மயோகியாக மாறிவிடுகிறோம். கர்மயோகம் தானே, பகவத்கீதை தானே சொன்னது. அதுதானே இந்து மதத்தினுடைய சாராம்சமே. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இப்போ டியூட்டி. இப்போ யார் ஒருவர் என்னுடைய கடமையை ஒழுங்காக செய்கிறங்கிற தைரியத்தில் இருக்கானோ அந்த ஞானிக்கு எந்த துன்பமும் பாதிக்காதுங்கிறத உண்மையான விஷயம். இதை யோசனை செய்து பாருங்கள். உங்களுக்கு முரண்பாடு தட்டுப்பட்டா கேள்வி நேரத்தில் கேளுங்க, நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த தலைப்பை கேட்டிருப்போம், ஆய்வு பண்ணியிருப்போம், ஆனால் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு இன்னும் கொஞ்சம் கவலையெல்லாம் பாக்கி இருக்குன்னு சொன்னா இப்போ என்ன ஆகும் பாருங்க. அந்த இடத்துல நம்முடைய அறியாமை மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். எனவே என்னை பொறுத்தவரையில இந்த கவலை ஒழுத்தல் என்ற சால்வேஷனை, அந்த இடும்பை என்ற அதிகாரத்தை வள்ளுவமும் மகர்ஷியும் நமக்கு கொடுத்த பின்னால கவலைக்கு வேலையே இல்லை. அப்படிப்பட்ட நிமிர்ந்து நின்ற மர்த்தனுக்கு இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இப்படி நிமிர்ந்து நின்றுட்ட ஒருத்தர் அந்த துன்பத்துக்கே துன்பம் பயத்து விடுவார்களாம். துன்பம் இவனை கண்டு இப்ப இவனை போய் துன்பப்படுத்தலான்னு வந்த பாருன்னு அதுவும் தெரியும் போயிடுமா. அதைத்தான் வள்ளுவம் அழகாக சொல்லுகிறார். எனவேதான் நல்ல ஒரு நிறைஞானி எப்படி இருப்பான் என்று சொன்னால், இன்பம் துன்பம் என்ற இரட்டைகளிலிருந்து மீண்டவனாக இருப்பான் இல்லையா. ஒரு ஞானியினுடைய இலக்கணம் பற்றி நாம் அதிகம் பேசியிருக்கிறோம். நான் பேசியிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள். அப்ப ஞானி எப்படி இருப்பார்? இன்பம் துன்பம் பாவம் புண்ணியம் சுகம் துக்கம் நல்லது கெட்டது வெறுப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை பகல் இரவு ஆண் பெண் என்ற இரட்டைகளை கடந்தவனாக இருப்பார். நாம் அதற்கான பயணத்திலே சென்று கொண்டிருப்பவர்கள். அதுக்கு இந்த ஆய்வு தேவைப்படுகிறது. இதுல வெற்றி பெற்றாதான் அந்த இரட்டைகளை கடந்த நிலை வரும். அப்ப துன்பங்கள் கஷ்டங்கள் அப்படின்னு நினைக்கிறது அக்கார்டிங் டு அவர் ஓன் மைண்ட், நம்ம மனதனுடைய சுமக்கிற பாவம் தான், வேற ஒன்றும் இல்லை. நாமளா நினைச்சு சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. டிஸ்போசல் நம்மகிட்டே இருக்கு. அதனால்தான் ஒருவன் எவன் வெற்றி பெற்றவனாக இருக்கிறான் என்று சொன்னால், இன்பமும் வந்துற்ற போதும் இனிதென மகிழார். நல்ல கவனிங்க, இந்த வரியாவது இவ்வளவு நேரம் நான் பேசினதே நீங்க கேட்கலைன்னா கூட இதை மட்டுமாவது நீங்க அப்படியே எடுத்துட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா வெற்றி தான். இன்பம் வந்துற்ற போதும் இனிதென மகிழார். ஒரு இன்பம் வருது, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, நல்ல 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கியாந்து பிடிச்ச ஸ்வீட் இருந்தாங்க அருமையா அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆஹா, எனக்கு பிடிச்ச ஸ்வீட் ஆச்சுன்னு அதுக்காக பெருசா துள்ளி குதிக்கிறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. சரி இருக்கட்டும் அப்படின்னு நாமும் சாப்பிட்டு மற்றவங்களும் கொடுத்து மகிழ்ச்சி அடையலாம், அவ்வளவுதான். அப்ப இன்பம் வந்துட்ட போதும் இனிதன மகிழார். சரி, இந்த நேரம் கிடைச்சிருக்கு, நானும் சாப்பிட்றேன், அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான். துன்பம் வந்துட்ட போதும் துள்ளென துவளார். ஒரு துன்பம் வந்த போது நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, என் கவலை என் தலைவிதின்னு நினைச்சேன்னா, இப்படி ஒரு தலைவிதோட ஏப்பா என்ன படைச்சு விட்ட ஆண்டவான்னு அவங்ககிட்ட சண்டைக்கு போவாங்க. அவன் பதில் சொல்லணுன்னா அவன் மேல கோவப்படுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில கடவுளே என்னை கைவிட்டாருங்கன்னு சொல்லி தோல்வியை சந்திக்க முற்பட்டுருவாங்க. அதை சூசைட் பண்ணிக்க. இதெல்லாம் என்னன்னா நாம தான் எக்ஸாஜரேட் பண்ணிட்டு துன்பத்தை அள்ளி போட்டு கஷ்டப்படுறோம்ன்றதுக்கு எடுத்துக்காட்டுக்கு. என்ன ஆயிட போகுது? எனக்கு தெரிய ஒரு பத்திரிகை செய்தி பார்க்கணும், ஒரு 50,000 கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லி குடும்பத்தோட சூசைட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தேன். ஒரு மனிதன் முயற்சி பண்ணா அந்த 50,000 ஏர்ன் பண்ணி வெற்றி பெறலாம்ல. கொஞ்சம் இட் வில் டேக் டைம், கஷ்டமா இருக்கும். ஆனால் 50,000 அங்கே வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதாக இருந்து விடக்கூடாது. அப்ப நாம் கொள்ளுகின்ற அணுகுமுறையும் அந்த மனோபாவமும் மன வலிமையும் தான் அங்க பேசி நிக்கணும், சக்சஸ் பண்ணுமே தவிர
அதுக்காக குடும்பத்தோட சூசைட்னு பேப்பர்ல பார்த்த செய்தி சரின்னு சொல்லிவிட முடியாது இல்லையா அன்பு உள்ளங்களே. ஆகையினாலே தான் அழகாக சொன்னார்கள், இன்பம் வந்துற்ற போதும் இனிதென மகிழார், துன்பம் வந்துற்ற போதும் துள்ளென துவளார். யாரு? முழுது உணர்ந்தோரே. நல்ல ஞானியர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று இலக்கணம் பேசியிருக்கின்றார்கள் அன்பர்களே. அதேதான் இன்பத்துள் இன்பம் விழையான், துன்பத்துள் துன்பமுறுதல் இலன் என்றும் வள்ளுவம் சொல்லுகிறது. இன்பத்துள் இன்பம் விழையான் யார் ஒருவரும். ஒரு மரண செய்தி கேட்டு மயக்கம் போட்டு விழுந்தான்னா இன்னைக்கு இயற்கை கொடுத்துருக்க ஃபியூஸ் கேரியர். அந்த நண்பரா, ஏன் உறவினரா, நெருங்கிய உறவா, இல்ல சகோதரரா வச்சுக்கோங்களேன், இறந்துட்டாரேன்னு நினைச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டு, இது இயற்கை கொடுத்துருக்க ஃபியூஸ் கேரியர். ஆனா இது கூட பரவாயில்ல. 2 பேர் லாட்டரி சீட் வாங்கினாங்க. அந்த ஆள் அங்கேருந்து வந்தாரு, நீ நானும் ஒரு லாட்டரி சீட் ஆள் கொண்டு வாங்கினோம்ல, ஏப்பா என்ன விஷயம்? அது நீ கொடுத்து வச்சவன்டா, பாரு உன் நம்பருக்கு 5 கோடி கிடைச்சி போச்சு அப்படின்னு. எனக்கா 5 கோடின்னா இங்க அதுலயே உயிர் போயிடுச்சு. இப்ப இந்த டிஸ்கனெக்ஷன் தான் புரிஞ்சுக்கணும். நாம எக்ஸாஜரேஷன் பண்ணும்போது அந்த துன்பங்கள் நம்மை பாதிக்கிறது. சரி, இந்த நேரம் கிடைச்சிருக்கான்னு ஏத்துக்கிறதும், இந்த நேரம் ஒரு இழப்பை சந்திப்பதும் வாழ்க்கையினுடைய இயல்பான கட்டங்கள் என்று புரிந்து கொண்டவனுக்கு எந்த இன்பத் துன்பமும் பாதிக்காது என்பதைத்தான் இடுக்கண் அழியாமை என்ற தலைப்பிலே வள்ளுவர் பேசியிருக்கிறார். அப்ப கவலை இல்லாத வாழ்வு சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம் என்று தீர்ப்பு சொல்லுகிறேன். எனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்ட, பிரச்சனை இருக்கு, ப்ராப்ளம் இஸ் தேர். அதை என்ன பண்ணணுமோ அதுக்குரிய ஃபேஸ் பண்றதுக்குரிய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துக்கிட்டு அதுல நாம எவ்வளவு பர்சன்டேஜ் 95% வெற்றி பெறோம்னு வைங்க, அப்புறம் 5% போனா போயிட்டு போகுது, அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நான் என்னுடைய இன்னபிலிட்டியை அதிகமாக வைத்துக்கொண்டு நான் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கலையேன்னு நான் கவலைப்படுறதுல அர்த்தம் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. ஆகையினாலே தான் அன்பு உள்ளங்களே, கவலை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அப்ப கவலை இல்லாத வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் இது பொய்யான தலைப்பு. கவலை, பிரச்சனை, ப்ராப்ளம் இஸ் எவரிவேர் எல்ஸ் என்று புரிந்து கொண்டு பிரச்சனைகளை இவ்வாறு 4 வகையில தீர்வு செய்து கொண்டு, எப்படி ஒரு நிறைஞானி எப்படி இருப்பானோ அது போல பிரச்சனை வந்தாலும் அதை கருதார் என்ற மன பக்குவம், முதிர்நிலை, தேர்ச்சி பெற்ற நிலைதான் நம்மை காக்கும் என்று புரிந்து கொண்டோமே என்று சொன்னால் வாழ்க்கையிலே இப்ப துன்பங்கள் பெரிதாக நம்மை பாதிக்காது. இதுதான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக சிறப்பான ஒரு மெத்தட் ஆஃப் அப்ரோச் என்று சொன்னால் மிகையாகாது. இதுல வெற்றி பெற முடியுமா அப்படின்னு நீங்க ஐயப்பட தேவையே இல்லை. நிச்சயமாக கவலை ஒழித்தல்னு சொன்னாங்க. ஏன்னா மகரிஷி எல்லாத்தையும் வாழ்க வளமுடன்னு சொல்லத்தானே சொல்லி கொடுத்தாங்க. எதையும் ஒழிச்சுக்கட்டு ஒழிக என்று சொல்லவே இல்லை. படிப்பட்ட அருட்தந்தை மகரிஷி அவர்கள் ஒன்றை மட்டும்தான் சொல்லுகின்றார்கள், கவலை ஒழித்தல் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் கவலையை ஒழிச்சு கட்டிட்டு நாம கவலை இல்லாத மனிதனாக இருக்க முடியும். நாம டிஸ்போசல் கொடுத்துடுறோம், ஏத்துக்கிறோம், மிச்சம் உள்ளதை ஏத்துக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நல்ல ஞானியர்கள் கூட அந்த சமநிலை உணர்வோட அவர்கள் அந்த இறை உணர்வுல இணைத்து கொண்டார்கள் இல்லையா, அந்த இடத்துல இருந்து இந்த துன்பம் சரியாகட்டும் நினைச்சாங்கன்னா அது சரியாயிடும். அதைத்தான் நம்ம சித்தர்களுடைய மிராக்கிள்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த சாமியார்கிட்ட போனேன், அவர் என்ன பிளஸ் பண்ணாரு, எனக்கு கவலையெல்லாம் தீர்ந்து போச்சு, கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா இந்த இம்யூன் ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னு வைங்க, துரியாதத்துல நாம இந்த இடர்பாடு விலகட்டும் என்று சிந்தித்தால் அங்கே வெற்றிதான் நம்மை
எனவே அந்த இடத்துலயும் நமக்கு தான் வெற்றி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம் வாழ்க்கை நம் கையில். கவலை இல்லாத வாழ்க்கை தான் வேணும்னு நம்ம நினைச்சோம்னா அது தப்பு. கவலை இருக்கத்தான் செய்யும். அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு நான் என்ன செய்யணுமோ பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன், விடுங்க. என் பிரச்சனைய அடிக்கடி என் பையன் கூட என்கிட்ட சொல்லுவான். என் பிரச்சனைப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க அப்படிமா. நான் அதற்காக சில நேரங்களில் கவலைப்பட்டு கூப்பிட்டு வச்சு, என்னப்பா அப்படி ஒரு பிரச்சனையாமலன்னு கேட்கறது. நான் பார்த்துக்கிறேன், போங்க, அவ்வளவுதான். இதுதான் நான் பார்த்துக்கிறேங்கிற நம்முடைய மன வலிமை, நம்முடைய அணுகுமுறை சரியானதாக இருப்பதற்கு மகரிஷி வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த தைரியத்துலதான் மகரிஷி கவலை ஒழித்தல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கவலை ஒழித்தல் நம் ஒவ்வொருவருக்கும் சாத்தியமே என்று கூறுகிறேன். யாருக்காவது இந்த தலைப்பு கேட்டதுக்கு அப்புறம் கவலை இருக்குன்னு சொன்னீங்கன்னா, தைரியம் இருந்தா என்கிட்ட வாங்க, கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய சிந்தனை உரையில் கவலை இல்லாத வாழ்வு என்ற தலைப்பில் மிக சிறப்பாக சிந்தனை உரை வழங்கிய அருள்நிதி என் சோமசுந்தரன் ஐயா அவர்களை அன்பர்கள் அனைவரும் தவநினைவில் வாழ்த்துவோம். சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. இந்த உரை மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. சுவாமிஜியோட இந்த கவலை ஒழித்தல் அகத்தாய்வு பயிற்சி இது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இன்னைக்கு பேசுனதுல இருந்து நம்ம சிறு குறிப்பு சின்ன விளக்கமா பார்க்கலாங்க. ஒரு 5 நிமிடம் பார்க்கலாங்க ஐயா. இன்னைக்கு நடைமுறையில நிறைய சிக்கல் இருக்கு. அதற்கு மக்கள் வழி தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி ஐயா துவங்கினாங்க. அவங்களுடைய அடிப்படை தேவைகள் என்னன்னு சுவாமிஜி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது உணவு, உடை, உடல் கழிவுகளின் உந்துவேகம். அந்த சுய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யறதுக்கு அவங்களுக்கு நிறைய சிக்கைகள் கொண்டு இருக்காங்க. இதுல நம்ம நிறைய பிடுங்கள் எல்லாம் வச்சு நம்ம கஷ்டப்பட்டுட்டு சிரமமா அதை ஆக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. தொட்டு போடாத சுட்டு காட்டாத வித்தை சாரி ஐயா, மன்னிச்சுக்கோங்க, தவறா சொல்லிட்டேன். தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சாமிஜி நம்மளுக்கு அந்த தீட்சைன்னு கொடுத்திருக்கிறதுனா சொல்லி அதை சொல்லி குறிப்பிட்டாங்க. அந்த சுவாமிஜியோட நம்ம ஃபர்ஸ்ட் ஐயா எண்ணம் ஆராய்தல்ல நம்மளுக்கு நிறைய கொடுத்திருக்காங்க. அதுல நம்மளுக்கு சரியா நம்ம எண்ணம் ஆராய்தல் சரியான நம்ம செஞ்சுதான் நம்ம மனம் நிலைப்பேறு நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த எண்ணம் ஆராய்தலை நம்ம சரியா செய்யாத போதுதான் நம்மளுக்கு மனம் நிலை பெறுவது இல்லைன்னு குறிப்பிட்டாங்க. பொருள் தேடுவதுல முயற்சி செய்யறதுல தவறில்ல. உணவு தேடுவதிலையும் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்துல இந்த சூழலுக்கு ஏற்றாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுல எது தேவைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம வேற்றுயிர் பாதுகாப்பு நம்மளுக்கு தேவைதான். நம்ம சின்ன உயிர்ல இருந்து பெரிய விலங்கு வரை எல்லாருக்கும் தேவைதான். ஆனா நம்ம தியானம் செய்து நம்மளுடைய மன அமைதியை நம்ம பெறணும் அப்படின்னு நம்மளுக்கு சுவாமிஜி அதுக்காக தான் நம்ம சிறப்பானது ஒரு அகத்தாய்வு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரச்சனைகள் வாழ்க்கையில இயல்புதான். நம்ம இந்த பிறவி எடுத்தது எதுக்கு? துன்பம் தான் வந்திருக்கு. இந்த உடலே எடுத்தது எது? இடையூறு தானே. வாழ்க்கைன்றது ஒரு போராட்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுல நம்ம சர்வைவல் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளணும். எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் போதுதான் கவலைகள் அதிகமா வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தேவைக்கும் அந்த அழிப்புக்கும் இடையில தான் இந்த கவலை வருது. நம்ம தேவையையும் அழிப்பையும் நம்ம 2யுமே குறைக்கும் போது இந்த கவலை இருக்காது அப்படின்னு ஐயா சொல்லுகின்றாங்க. நம்ம மனம் கொள்ளுகின்ற அணுகுமுறை தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு திருக்குறளை சொன்னாங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பைன்னா துன்பம்னு அதுக்கு சொல்லியிருந்தாங்க. நம்ம துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைய காலகட்டத்துல வேலைப்பழு விரக்தினால நம்ம அன்பை எல்லாரும் மக்கள் எல்லாம் தேடுறாங்க. இதனாலதான் வாழ்க்கையில அவங்க துன்பத்தும் கஷ்டப்படுறாங்க அவர்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. இந்த வீட்டுக்கு வீட்டு வாசப்படி அதையும் சொல்லி சொன்னாங்க. விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க்கையில சிக்கல் ஏற்பது இயல்புதான்.
வாழ்க்கையில நம்ம பிரச்சனையே இருக்கக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது அப்படின்னாங்க. அதுதான் நம்ம துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அத நம்ம வந்து துணிந்து நின்று அங்க நம்ம மனிதன் அப்பதான் அங்க மனிதன் வெற்றி பெறுகிறான். எந்த துன்பம் வந்தாலும் பரவாயில்லன்னு எதிர்த்து துணிந்து நிக்கும்போது அவன் வந்து அங்க வெற்றி பெறுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அ நம்ம இந்த கவலைன்றது ஒரு கற்பனையான அவளை சுவாமிஜி நம்மளுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க இத. அத வந்து ஐயா நம்மளுக்கு சொன்னாங்க. நாம தான் வந்து இத அதிகமா பில்டப் செய்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படின்னு சொன்னாங்க. ஆசை சீரமைத்தல நம்ம ஒழுங்கா செய்யணும். அதுல ஒழுங்குபடுத்தணும். அதுக்கு முடித்த பிறகுதான் இந்த அடுத்தது இந்த கவலை ஒழித்தல்ல நம்மளுக்கு சுவாமிஜி குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அ அந்த கவலை ஒழித்தல்ல ஐயா 4 நம்ம சுவாமிஜி குடுத்தத விளக்கமா, விரிவா இன்னைக்கு சொன்னாங்க. அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள், உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலைகள், அ அ அதுக்கப்புறம் வந்து தள்ளி போட வேண்டிய கவலைகள், அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலைகள். அதற்கு வந்து ஐயா எனக்கு விரிவா, விளக்கமா நெறைய சொல்லி எடுத்துக்காட்டுலாம் சொல்லி விரிவா சொன்னாங்க. அதுக்கு வந்து திருக்குறளும் நம்மளுக்கு சொன்னாங்க. "இருக்கன் வருகால் நகுக அதனை அ அடுத்தூதுவது அஃதொப்பதில்" அப்படின்ற ஒரு குறள சொல்லி சொன்னாங்க. அதாவது எ அடுத்து வருவது நம்மளுக்கு இன்பம், மகிழ்ச்சி எது வந்தாலும் அது வந்து அ இயல்பு தான். உலக இயல்பு. அத வந்து மாறி மாறி தான் வரும். அப்படின்றத நம்ம வந்து ஆ. பு புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது. மகரிஷிக்கு நம்ம வந்து நம்மளுக்கு வெற்றிய வழிகாட்டியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கைய கஷ்டப்படாம வாழறதுக்கு தான் நம்ம சுவாமிஜி நம்மளுக்கு எல்லாமே இந்த இது குடுத்திருக்காரு. நம்ம கர்ம யோகியா மாறணும். நம்ம கடமைய செய்யணும். நம்ம பலன எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த இரட்டைத்தன்மை உள்ள இந்த எல்லாம் கடந்தவர்கள் ஞானிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பயணித்துக் கொண்டுள்ளவர்கள் நாங்கள். நம்ம மக்கள் அனைவரும் அப்படின்னு சொன்னாங்க. இரட்டைத்தன்மைன்னு இன்பம், துன்பம் அதுக்கு நெறைய சொன்னாங்க. அந்த இரட்டைத்தன்மை. ஐயா அத மட்டும் திருப்பி சொல்ல முடியுங்களாங்க ஐயா? இன்ப இரட்டைத்தன்மை. துன்பம் பாவ புண்ணியம் சுகதுக்கம் நல்லது கெட்டது வெறுப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை பகல் இரவு ஆண் பெண் எல்லாம் இரட்டைகள் தான். இந்த இரட்டைகளை காலி பண்ணிட்டோம்னா நிம்மதியா இருக்கலாம். சிறப்புங்க, சிறப்புங்க. ம். இன்பம் தான் எனக்கு எப்பவுமே வேணும் அப்படின்ற இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்பம் வந்தபோதும் இனிது என மகிழார், துன்பம் வந்தபோதும் துள்ளென துழார். ஐயா கடைசியில ஒண்ணு சொன்னீங்களே, அது மட்டும் திருப்பி சொல்லுங்களேன் ஐயா? இன்பம் முழுது வந்த உணர்ந்தோரே, தொழுது உணர்ந்தோரே. தொழு முழு ஞானியர்கள் அப்படி இருப்பார்கள். ஓ! சரிங்க. சரி. பக்குவப்பட்ட ஆத்மாக்கள் அப்படி இருப்பார்கள். இன்பம் வந்துற்ற போதும் அது ம். இன்பம் கிடைச்சிருச்சுன்னு மகிழ மாட்டாங்க, அமைதியா ஏத்துக்குவாங்க. துன்பம் ம். வந்துற்ற போதும் துவண்டு ஒதுங்கி சுருண்டு விட மாட்டார்கள். அதையும் வரட்டும் பார்த்துக்கலாம்னு அமைதியா ஏத்துக்குவாங்க. ஆ சரி. பகவான் ரமணரையே ஒரு முறை சொல்லுங்க. திருட்டு பசங்க வந்து, ம். என்னடா சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, மரவா என்னடா ம். காசு எவ்வளவு வச்சிருக்கீங்க, எடுக்கடா காசுன்னு வந்து அடியை போட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? இல்லங்க. அது அப்ப கூட தெரியாது. பகவான் வந்து ஒன்னும் ம். இருக்கிறத ம். அவர் என்ன வேணுமோ எடுத்துட்டு போட்டோம்னு அமைதியா இருந்தாங்க. போலீஸ்க்கெல்லாம் கேஸ் ம். கொடுக்கல. மாதிரி சரி. எது ம். வந்தாலும் ஏத்துக்கிற மனோபாவம் அங்க வந்து சமநிலைக்குரியது. ரமண மகரிஷி. சரி. ஐயா நீங்க இன்னொன்னு கூட சொன்னீங்க. ரமண மகரிஷி சொன்னாரு, "நடப்பது நடந்தே தீரும். என் முயற்சி எதுவும் இல்லைங்களா?" அதுதாங்களா? கரெக்ட்டுங்களா? நடவாதது என் முயற்சிக்கணும் நடவாது, ஆஹா. ஆகையினால் மௌனமாய் ம். இருக்கை நன்றுன்னு அவங்க அம்மாட்ட எழுதி காட்டிட்டாரு. பாப்பா என்னப்பா இப்படி சாமியாராட்டம் வந்து கோமணத்தை கட்டிட்டு ம். உட்காந்துட்ட, இந்த அ. வயசுலயே வா வீட்டு ஊருக்கு போயிடலான்னு வந்து கதறாங்க. அம்மா வந்து பற்று பாசத்தோட அம்மா தாய் பாசத்துல கதறாங்க. அவர் வந்து சரிங்க. அவரவர் பிராரத்தோ பிரகாரம் ஆங்காங்கு இருந்து ஆட்டுவிப்பவன் ம். நடத்திட்டு இருக்கான். அதனால முயற்சி பண்ணாக்கா ம். நடக்கிறது நடந்தே தீரும், நடவாதது என் முயற்சிக்கணும் நடவாது, மௌனமா இருக்கை நன்றுன்னு எழுதி காட்டிட்டு அமைதியா உட்காந்துட்டார். அப்புறம் அந்த அம்மாவும் கூடவே இருந்துதான் அங்கேயே மறைந்து போனாங்கன்றது தெரியும் ஹிஸ்டரியில இல்லையா? ஆமாங்க. சிறப்புங்க. ம். ம். கவலை வந்து எல்லாருக்குமே தான் இருக்கு. பிரச்சனைகள், ப்ராப்ளம் இல்லாத இடம் இங்க எல்லா இடத்துலயும் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு வந்து மன முதிர்ச்சி தான் தேவை. அப்பதான் அது நம்ம மனதை பாதிக்காது. அப்பதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சுவாமிஜி நம்மளுக்கு வந்து இந்த கவலை ஒழித்தல் குடுத்திருக்கிறதுனால, அந்த கவலையை நம்ம ஒழிச்சுட்டு அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இம்யூன் ஸ்டேட் வரும்போது இந்த துன்பம் சரியாகிவிடும் அப்படின்ற இதுல சொன்னாரு. நம்ம ஒரு
நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம கையில தான் இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்து கொள்ளலாம்ன்ற நம்ம மன வலிமைக்கு அதுக்காக தான் நம்ம சுவாமிஜி நம்மளுக்கு வழிகாட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கவலை ஒழித்தல் சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணியிருக்காருங்கய்யா. மிக சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா. அன்பர்கள் கேள்விகள் கேட்க இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. சில முக்கிய அறிவிப்புகளுக்கு கேள்வியின் பதில் நிகழ்ச்சி. காலை இணைப்பில் தவம் வந்து சிந்துணிகள் ஞானாசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. மாலை தொடர்ந்து சிந்தனை உரை நடைபெறுது. தினமும் காலை இணைப்பில் பஞ்சேந்திரிய தவமும் நடைபெறுகின்றது. வெள்ளிக்கிழமை காலை சாந்தி தவமும் ஆரோக்கிய தியானமும் நடைபெறுகின்றது. மாலை தினந்தோறும் தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை நடைபெறுகின்றது. நாளை வெள்ளிக்கிழமை தவத்தினை தொடர்ந்து மனமும் அறிவும் என்ற தலைப்புல ராஜேந்திரன் ஐயா அவர்கள் உணவு உணர்வு செயல்வழி சிகிச்சை நிபுணர் சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள். சிறப்பு சிந்தனை உரை அன்பர்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக கேள்வி கேட்க அம்மா நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. சிறந்தது ஒரு தலைப்பு, கவலை இல்லாத வாழ்வு. எவ்வளோ ஒரு அருமையான தலைப்பு. நிச்சயமே நமக்கு வந்து கவலை இல்லாத வாழ்வு வேண்டும் என்பதில் எல்லோருமே விரும்புகிறோம். ஆனா எப்படி வாழ்வது என்பதை தெரியவில்லை. அதற்கு நமக்கு மகரிஷி ரொம்ப சிறப்பா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை தெளிவா சொன்னீங்க. மறுபடியும் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்கு ஒவ்வொரு நிகழ்வும். அதுல சொன்னீங்க ஆசிரமம் தேடி ஓடினால் ஆசிரமம். அது ரொம்ப ஒரு அழுத்தமான கொடுத்து சொல்லும்போது நிச்சயமாக அது ஆசிரமம் தான். நிச்சயமாக நம்ம உணவுக்கு மட்டுமே வாழ முடியுமா என்றால் இல்லை, முடியாது. தேவை, சூழல், வேற்றுயிர் பாதுகாப்பு அதையெல்லாம் பார்த்து நம்ம அடிக்கடி அந்த தேவைகளை சுருக்கி கொண்டு வாழ வேண்டும் என்று நமக்கு நன்மணி ஐயா சொல்லக்கூடிய இது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்கய்யா. அதனால எங்க போனாலும் அந்த தேவை என்பது முன்னின்று வழிநிறுத்த. ஒரு சின்ன ஒரு இட்லி சாப்பிட்றதுல கூட அந்த 2 இட்லியோட நிறுத்திப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்துருச்சு நம்ம மெய் என்பர்களுக்கு. மேல அடுத்த நீங்க சொன்னது இந்த தலைக்கு மேலே வெள்ளம் போனா ஜானே நம்ம முழமென்னு சொன்னீங்க இல்லையா? அப்படித்தான் இருக்கிறோம் நாம. நம்ம போகுது, துன்பங்கள் வருகிறது, இதை நாம தான் தீர்க்க போறோம்னு சொல்லிட்டு என்னென்னவோ கற்பனைகளை பண்ணிட்டு கவலையோட கூட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் சொல்றோம். இந்த மூட்டை மூட்டையாக சுமந்திருக்கு. நீங்க சொன்னீங்க லிஸ்ட் போட்டா 10 வரும் 15 வரும். எனக்கு என்னவோ கண் கூட பார்த்தது மூட்டை மூட்டையாக அனைவரும் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது. அந்த கவலை என்பது கமலை என்பது சென்ற வகுப்பிலேயே நீங்க சொன்னீங்க. சோ அந்த கமலை எப்படி நமக்கு ஏற்றம் அப்படி தண்ணிய வாரி நம்முடைய ஜீவகாந்தத்தை பூரா வெளியேற்றி விடக்கூடியது. கவலைப்பட அது புரியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்போ நம்ம இத்தனையும் பார்த்திருக்கோம். இடுக்கண் வருங்கால் நகக இடும்பைக்கு இடும்பை படுப்பர்னு வள்ளுவனார் சொல்லியிருந்தாரு. இன்னொன்னு ரொம்ப அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். அது வந்து எனக்கு இந்த திரைப்படத்துல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, எவ்வளவோ பார்த்துட்டோம் இது என்ன அப்படின்ற ஒரு நகைச்சுவையாக சொன்னார். ஆனா இந்த குறளுக்கு விளக்கம் அவர் ரொம்ப நகைச்சுவையா சொல்லிட்டாங்களே தவிர ரொம்ப புரியாம இருக்கவங்களுக்கு எல்லாம் அது புரியும். காமெடியா தான் பார்த்தாங்க. ஆனா அது வாழ்வின் தத்துவம் அதுல அவ்வளவு இருக்கு. நம் வாழ்க்கை நம் கையில், நானே வாழ்க்கை, நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ்னு அடிக்கடி நம்ம நன்மணியா சொல்லுவாரு. நிச்சயமாக அவரவர் கையில் தான் இருக்கு. என்ன கவலைப்பட்டாலும் நீங்க ஒண்ணும் தீர்க்க போறது இல்ல, அது தானா நடக்கும் என்றதை மட்டும் புரிஞ்சிட்டு நம் வாழ்க்கை நிம்மதியாக மௌனமாக வாழ்வோம். இப்போ நமக்கு ரமண மகரிஷி சொன்ன மாதிரி நீங்க நடவாதது என் முயற்சிக்கணும் நடவாது, நடந்தது நடந்தே தீரும் அப்படின்னு சொன்ன மாதிரி மௌனம் காப்போம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நாற்கலி அம்மாவுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். ஐயா இந்த டாபிக் கேட்ட பின்னால நல்லா ஆய்வு பண்ணிக்கோங்க. அதுக்காக ஒரு வாரம் எடுத்துக்கோங்க. நம்முடைய தலைப்புகள்ல ஒரு தொடர் தலைப்பு போல மீண்டும் கீழே இருந்து பரிசீலனை பண்ணிட்டு போறோம். நான் கவலை ஒழித்தல்னா ஏற்கனவே கேட்டுட்டேனே அப்படின்னு தூக்கி எறிஞ்சிடுறது இல்லை. இந்த தலைப்பு கேட்ட பின்னால இனிமேல் எனக்கு கவலை இல்லை, கவலை இல்லாத வாழ்வுன்னு தான் தலைப்பை மாத்தி கொடுத்துருக்கேன். கவலை இல்லாத வாழ்வு சாத்தியமேன்னு சொல்லியிருக்கேன்.
யாருக்காவது எனக்கு இன்னும் கவலை மிச்சம் இருக்குன்னு சொல்றதா இருந்தா என்னிடத்தில் வாருங்கள். இல்ல நன்மணி ஐயா கிட்ட கேள்வி கேளுங்க. எத்தனையோ தெளிந்த உள்ளங்கள் உங்களுக்கு பதிலளிக்கிறதுக்கு மகரிஷி வழியில காத்திருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலேயும் ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டேன். இன்னும் கவலை இருக்கு, கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு யாருமே வாயை திறக்க கூடாது சொல்லிட்டு. சரியா? வாங்க, இப்ப கேள்வி இருந்தா கேளுங்க. ஒரு வாரத்துக்கு டைம் கொடுத்துருக்கேன், கேள்வி கேட்கலாமா? ஐயா, இந்த இறப்புன்றது இந்த ஒரு கவலை வருது இல்லைங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இது. ஐயா, இதுல எனக்கு ஒண்ணே ஒண்ணுங்கய்யா, எங்க எங்க பையனோட கூட படிக்கிற ஒரு பையனோட அம்மா வந்து தவறிட்டாங்க. உடல்நிலை சரியில்லாம. திடீர்னு ஒரு ஒரு வாரம் தான் ஆச்சுங்க. அவன் வந்து என் பையன் சொல்றான், கிளாஸ்ல வந்து அந்த பையன் அழுதுகிட்டே இருக்காம்மா. என்னால எனக்கு ரொம்ப நல்லா எங்க பையனை விட அவன் ரொம்ப நல்லா நல்லா படிக்கிறவன். அப்ப அவன் சொன்னான், இப்ப தேர்வு வரப்போகுது. இப்ப இவன் கவலைப்பட்டுட்டே அழுதுட்டே இருக்கானேம்மா. என்னால எதுவுமே இது பண்ண முடியல. இப்ப இந்த மாதிரி குழந்தைங்க கவலை இது பண்ண என்னய்யா செய்யறது? இப்ப ஒரு பெரியவர்கள் சின்ன கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஆஹ் அம்மா வந்து தன்னுடைய பையன் இறந்துட்டான்னு புத்தர்கிட்ட உம் கொண்டாந்து போட்டு, என் உம் பையன் செத்து போயிட்டான், நீ பெரிய ஞானின்னு சொல்றாங்க, எழுப்பி கொடுன்னு கேட்கிறாங்க. உம் புத்தர் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? சரி, எழுப்பி கொடுக்குறேன், உம் உம் நீங்க ஏதாவது ஒரு வீட்டுல போய் ஒரு கைப்பிடி எள்ளு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உம் ஒரு கைப்பிடி எள்ளு தானே, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு அந்த அம்மா புறப்படுது. ஆனா புத்தர் சொல்றாரு, வித் ஒன் கண்டிஷன், நீ எள்ளு வாங்குற வீட்டுல இறப்பு நிகழாத வீடா இருக்கணும்னு சொல்லிட்டார். அப்ப அந்த அம்மா எந்த வீட்டுல போய் கேட்டாலும், இங்க ஒரு வருஷத்துக்கு முந்தி, ஒரு மாசத்துக்கு முந்தி, ஒரு வாரத்துக்கு முந்தி எங்க வீட்டுல இறப்பு நடந்ததுன்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு தெளிவு பிறக்கிறது, இறப்புங்கிறது எல்லா இடத்துலயும் உண்டு, பிறந்த எல்லாரும் செத்துத்தான் தொலையணும்னு புரிஞ்சு போகுது. அப்ப வரும்போதே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கோம். அந்த தெளிவு ஞானம் இருந்தா இறப்புக்காக கவலைப்பட தேவையில்லை. இன்னும் அழகா சொன்னா, நீங்க சப்ஜெக்ட பெரிய சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு போயிட்டு கேள்வி கேட்டு வேடிக்கை பாக்குறீங்க, எனக்கு தெரியுது. என்ன பதில் சுருக்கமா தான் சொல்ல முடியும். ஏன்னா அது தலைப்பே தனியா பேசலாம். இறப்பை பற்றி பேசியிருக்கேன், புக்கும் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும். சரி, சுருக்கமா சொன்னா, நெருநல் உளனொருவன். நேத்திக்கு இருந்தானப்பா, ஐயோ பேசிட்டு இருந்தேனே சாயந்தரம், என்ன ஆச்சு? வீட்டுக்கு போனா, ஆமா, அது ஒரு பாட்டையெல்லாம் பாடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கிடக்கப்படுத்தார் கிடந்து விழுந்தார், இடப்பக்கம் நொந்ததென்றார், அடிசில் உண்டார் அப்படின்னு அழகான ஒரு கவி ஒண்ணு வரும். வீட்டுக்கு போனாரு, நல்லா சாப்பிட்டாரு, மனையாளோடு மந்தனம் கொண்டார், அடிசில் உண்டார், வெத்தலை போட்டாரு, படுத்தாரு, கொஞ்சம் இடப்பக்கம் நொந்ததென்றார், கிடக்க படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே. காலையில பார்த்தா செய்தி வருது, போய் சேர்ந்துட்டான்னு. நம்ப முடியவில்லை இவனுக்கு. நேற்று பார்த்தனேப்பா அப்படின்னு. இதுதான் நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. அப்புறம் என்ன மரணத்துக்காக கவலைப்பட வேண்டியிருக்கு? இந்த மரண பயத்தை பகவான் ரமணர் வென்று காட்டினாரா இல்லையா? தனியார் ரூம்ல போய் படுத்துக்கிட்டார். சாவுன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தனால தான் அவர் ஞானி ஆனார். அதனால இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் பயந்து கிடப்பான், வரட்டும் பார்த்துக்கிறவங்க ஞானி ஆயிடுவான். அந்த குழந்தைக்கு காலம் தான் இல்ல வரும், காலம் தான் அது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இறக்க மாட்டாருன்னு. அப்புறம் என்ன, செத்து போனா கவலைப்படுறதுக்கு வேலை கிடக்கு. இவனே பேசிக்கிட்டு இருப்பான், நாளைக்கு இருப்பான்றதுக்கு தேர் இஸ் நோ கேரண்டி அட் ஆல். ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்திருக்கிறோம், ஒரு ஜேர்னி டேட் தெரியாது. அதனால அந்த பையன்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லணும், பேசணும், கூட்டுவாங்க, பேசுவோம். நன்றிங்க. அவங்க கவலைக்கு நாம இங்க இருந்து கிளாஸ் நடத்தினா பதிலாகாது. அவங்க வந்து இங்க கேள்வி என்கிட்ட கேட்கணும், நான் பின் எடுத்துருவேன். தெளிவு கிடைச்சே ஆகணும். தெளிவு கிடைக்கலன்னா நான் பேசுற பேச்செல்லாம் பொய்ன்னு வச்சுக்கோங்க. வேற கேள்வி? சிறப்புங்க. அன்பர்கள் யாருக்கு கேள்விகள் இருக்குன்னு கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். கேள்வியே இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாம் கவலையே இல்லைன்னு நானும் வச்சுக்குவேன்.
ஓகேயா? ஓகேங்கய்யா. என்ன நீங்க ஓகே சொன்னா அவங்களையெல்லாம் சொல்ல சொல்லுங்க. 29 பேர் அழகா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 30 பேர் எல்லாம் கவலையெல்லாம் ஜெயிச்சாச்சா? ஐயா எல்லாரும் புரியுதா? கவலைய பத்தி சிந்திச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை இருக்கு லிஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா உங்களை ஆ, கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். போன்ல வரும். வா. அப்படியாவது ஓகே. வந்து 4 கேள்வி என்ன கண்டாவனான்னு கேட்டாதாங்க எனக்கு திருப்தி. கேள்வி கேட்டாதான் எனக்கு திருப்தி. எல்லாரும் இப்போ பிரசாத் ஐயா குரூப்ல ரொம்ப சிறப்புன்னு போட்டிருக்காங்க ஐயா. மகிழ்ச்சி. எதுவுமே நம்மால் நடக்க கூடியது அல்ல என்று அமைதியாக இருப்பதே சிறப்பு. நிறைய நமக்கு சித்தர்களும் முனிவர்களும் யோகிகளும் இப்ப நமக்கு இந்த காலத்து மகரிஷி வரைக்குமே எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாரும் ஒரு ஆணித்தரமா அதை நம்புறது இல்ல அப்படின்னு தான். ஏன்னா இந்த உலகியல் வாழ்க்கையில அப்படி சிக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. அதுதான் நினைக்கிறேன் நானும். அந்த பொருள் பற்றுல சிக்கியும் அந்த உலகியல் வாழ்க்கை பிளஸ் அந்த உற்றார் உறவினர் சுற்றம் அவங்க சொல்றது அப்படியேதான் அந்த புறத்து இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் ரொம்ப பெருசா நினைச்சிட்டு பெருக்கிக்கிட்டே இருக்காங்க. நீங்க சொன்னீங்கல்ல ஊதி ஊதி பெருசாக்குகிறாள் அப்படின்ற அப்படிதான் இருக்காங்க எல்லாரும். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா போச்சு. முன்னெல்லாம் ஒரு ஊருக்கு போய் சொல்லணும்னா ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு இங்க இருந்து பரப்பிட்டு போய் சேர்றதுக்கு 4-5 நாள் ஆகும். ஆனா இன்னைக்கு உள்ளங்கையில் உலகம்ன்ற மாதிரி அடுத்த செகண்ட் இன்னைக்கு ஹஸ்பண்ட் திட்டினாரா உடனே போன் அடிச்சு அம்மா என்னை திட்டாங்க அப்படின்னு பொண்ணும் அம்மா அவ எப்படி சொல்லலாம் நீ உடனே புறப்பட்டு வா அப்படின்னு ஒரு குடும்ப பிரச்சனையே செல்போன்லயே முடிச்சுக்கிறாங்க வாழ்க்கையே. சோ அப்படி இருக்கு உலகம். எனவே நாம இதெல்லாம் சிந்திச்சு செயலாற்றணும். நன்றி. நல்ல தெளிவு வரும் மக்களுக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாரும் அவங்க பிரச்சனைகளை விட்டுட்டு அக்கடான்னு ஓய்வா 2 நாள் 3 நாள் எங்கேயாவது போய் இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்களா பார்க்கலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சிறந்த தலைப்பு. எங்க ஓடினாலும் பிரச்சனை எதிர்கொண்டுதான் ஆகணும். ஓடினால் பிரச்சனை அதுதான் சொன்னீங்க. தவிர்க்கப்பட ஆசிரமம் மாட்டாது. நிச்சயமாக அது. இப்போ நாங்க காசிக்கும் போகும்போது பார்த்தா நிறைய ஆண் மக்கள் தான் அந்த துறவிகளாக சுற்றி கொண்டிருந்ததை பார்த்தோம். அப்போ விசாரிக்கும் போது ஏன் இங்க மட்டும் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னும் போது அம்மா இதுல பாதி பேர் தான் உண்மை, பாதி பேர் பார்த்தா கடன்ல இருந்தும் வீட்டுல மனைவிக்கு பயந்துபட்டு ஓடி வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது நகைச்சுவையா இருந்தது. இப்படி குடும்பத்தில் இருந்து ஈடுபட்டு கஷ்ட நஷ்டங்களை சமாளித்து இருக்கக்கூடியவர்கள் தான் பக்குவப்பட்டு நல்ல ஒரு ஞான நிலையை அடைய முடியும்ன்றதையும் சொல்லிட்டு போயிருக்காங்க நமக்கு. இல்லறத்து இருந்தும் இதயம் அடக்கிய வல்லவன் தானே மகாயோகி. துறந்துட்டு போய் தான் வெற்றியாளனாக மாறணும்னு இல்லை. குடும்பத்திலிருந்து ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறவன் தான் பெரிய ஞானி. விட்டுட்டு ஓடுறவன் ஞானி இல்லை. எத்தனை பேர் பொண்டாட்டி விட்டுட்டு சாமியாரா போயிருந்தாலும் தட் இஸ் அன்அப்ரூவ்டு. ஆமா, அவங்களுக்கு அந்த ஒரு சொர்க்க வாசலை திறக்கப்படாது, ஞான வாசல் திறக்கப்படாது. அது உணராம அந்த என்ன சொல்றது உண்டிக்கும் உணவுக்கும் உடைக்கும் மட்டுமே சுற்றி திரியக்கூடிய பல ஆன்மாக்கள் இருக்கு. அது அவங்க நானு ரிஷிகேஷ்ல பார்த்தேங்கய்யா, அந்த ஹரித்வார்லயும் பார்த்தேன். அவங்கள பார்த்து சாமியார்னா அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு வாங்கும்போது எனக்கு உண்மையில இவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தவங்க தானே, இவங்க ஏன் சாமியார் அப்படின்ட்டு தோணுச்சு. குடும்பத்தர்களாக இருந்து நாம் எல்லாவற்றையும் சமாளிப்போம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துடுவோன்ற ஒரு அமைதியான மனநிலைக்கு வாங்க. எல்லாமே தெளிந்த ஞானிகள் அப்படி இருக்கணும். நிச்சயமாக ஐயா. அவ்வளவுதான். நன்றி. அப்ப நிறைய பெண்களை ஞானியாக மாற்றி பொறுமை விட்டு கொடுத்தல் தியாகம் என்ற இடத்துல குணக்குன்றாக சிறப்படுத்தியிருக்காங்க மகரிஷி. அதனால மகரிஷிக்கு பெண் குலம் கடமைப்பட்டு இருக்கிறது. பாருங்க, பெண்கள்ல சாமியார் இல்ல பாருங்க. ஆண்கள் தான் பலகீனமானவங்க. அது கூட இப்போதைக்கு கொஞ்சம் வேற விதமா போயிட்டு இருக்கு. அதையும் நம்ம சொல்ல முடியாது. காரைக்கால் அம்மையாரும் ஔவையாரும் அந்த மாதிரி இருந்தவங்க தான் இந்த காலத்துக்கு இல்ல வரல. அது வேற ரூட்ல போயிடுச்சு. அவங்க எல்லாம் அந்த தொழில் ரீதியாக போயிட்டாங்க. சக்சஸ் லேடிஸ்ன்னு சொல்ற மாதிரி அது ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க அவங்கள திறமைய இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டாங்க அப்படிதான் நினைக்கிறோம். ஓகேம்மா விஜயம்மா, நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க.
நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். போன வாரத்துல ஒரு சுவாமிஜியோடது யூடியூப்ல ஷார்ட்ஸ் மாதிரி பார்த்தபோது அதுல அந்த கவலை ஒழித்தலுக்கு சுவாமிஜி ஆஹ் இந்த கவலையை ஒழிங்கள் உள்ள சமநிலையோட இருங்க வாழுங்கள்ன்ற மாதிரி ஒரு சொல்லி நிறைவு செய்ததுதான் ஞாபகம் வந்ததுங்கய்யா. அந்த இது நீங்க இப்ப சொல்லும் போதும் சுவாமிஜி அந்த அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல பார்க்கும் போதும் அந்த இது நினைவுக்கு வந்தது. உள்ள சமநிலை பற்றி நானும் இப்ப குறிப்பிட்டேன். அதாங்க நீங்க குறிப்பிட்டீங்க. நன்றிங்க. அதுதான் சிறப்புங்கய்யா. இந்த சுவாமிஜிய கவலையை மட்டும்தான் அகத்தாவில ஒழிக்க சொல்லியிருக்காரு. அதை நம்ம ஒழிப்போம். வாழ்க்கையில சிறப்பாக அனைவரும் வாழ்வோம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இன்று அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக விளக்கம் அளித்த ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை அன்பர்கள் தவநிலைவில் வாழ்த்துவோம். அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா. அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து. உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் பாடலாமா நீங்க? வாழ்க வளமுடன்மா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உலக நல வாழ்த்து பாடவாவது நீங்க அன்பர்கள் இணைய வேண்டும். மிக அற்புதமான பாடல் நமக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. இந்த உலகம் உய்ய வேண்டும், நம் குடும்பம் உய்ய வேண்டும் என்ற ஒரு பொதுவான நோக்கத்தில் மிகச்சிறந்த ஒரு பாடல். அன்பர்கள் இதனை மனனம் செய்து அவர்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து நிச்சயமாக பாட வேண்டும். நாங்க குரூப்ல இருக்கவங்க பாடணும் இல்ல, எல்லா அன்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். கைகளை உயர்த்தலாம். இப்ப யாராவது பாடணும்னா கூட கைகளை உயர்த்துங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தியானமே செல்வி அம்மா, நம்ம ரெகுலரா பாடுறவங்க விட புதுசா புது அன்பர்கள் பாடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேற யாராவது புதிய அன்பர்கள் இருந்தால் ஓகே. கொஞ்சம் வாங்க. உங்களுக்குள்ள இருக்க ஒரு தனித்தன்மையை நீங்க இது பண்ணல. வேற ப்ரோக்ராம்ல தான் இல்லைனாலும் இந்த பாடலா நீங்க ராகத்தோட பாடணும்னு இல்லை. அந்த நான் கிளிப்பு போடுறேன், அதை பார்த்து கூட நீங்க பாடலாம். பரமசிவன் ஐயா வாழ்க வளமுடன். பாடலாங்க ஐயா. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பாடலாங்க. அம்மா அந்த இது எனக்கு மனப்பாடமா தெரியாதுமா, நீங்க கொஞ்சம் தயவுசெய்து போடுறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். அதில் பணியாற்றும் அனைத்து அன்பர்களும் அவர்களது குடும்பமும் வாழ்க வளமுடன். போஸ்ட் வரலமா? ஒரு நிமிஷம் போடுறேங்க, ஷேர் பண்றேன். சாரி, முதல்ல எடுத்து வச்சுக்கணும், லேட்டுக்கு மன்னிக்கணும். பாடலாங்க ஐயா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உலகநல வாழ்த்து இசைத்த பரமசிவம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர அமர்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் அன்பர்கள் அனைவரும் நாளை காலை இணைப்பில் இணைவோம். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன்.